Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 10, Chapter 6, Trigonometry, Exercise 6.2, question number 5 to 8. Already first 4 sums solve பண்ண வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சைடில் ஐகார்ட்லையும் தரேன். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு you can continue here. Before starting the class, if you are new to our channel, please do subscribe and hit the bell icon so that whenever I am coming with new videos, you will get the notifications. Let's start the class now. Now question number 5. இங்கே ஃபுல் ஸ்க்ரீனில் நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கோ. ஓகே, a flagpole h meters is on the top of hemispherical dome of radius r meter. A man is standing 7 meter away from the dome. Is the top of the pole at the angle 45 degree. ஓகே, ஸோ என்னென்னா இங்கே ஆள் வந்து இங்கே நிற்கிறார். ஓகே, அதாவது இந்த உருளை இருக்குல்ல, அதாவது என்ன இது அரைக்கோள குவி மடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில். ஓகேவா, ஸோ இதோட மேலே வந்து ஒரு கொடி இருக்குது. ஓகேவா, ஒரு ஃப்ளாக் இருக்குது, அதோட லென்த்து நம்ம கேட்குறாங்க. அண்ட் தென் இதோட ரேடியஸ் நமக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஒருத்தர் வந்து 2 பொசிஷன் நிற்கிறாரு. ஓகேவா, 2 பொசிஷன் நிற்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் நிற்கும் போது அவர் 7 மீட்டர் நிற்கிறாரு, அங்கேருந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. தமிழ் மீடியம் பசங்க இதை ஜஸ்ட் தமிழில் படித்தா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். டயக்ராம் நம்ம புக்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதனால் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நமக்கு 2 கேட்குறாங்க, ஒன்று வந்து இந்த ஹைட் ஆஃப் போலும், இன்னொன்று வந்து இதோட ரேடியஸும் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ கொஸ்டினை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோ, என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நான் சால்வ் பண்ணுறேன் பாரு, இந்த தனி பேஜை சால்வ் பண்ணுறேன். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட் வேர்டிசஸ் வந்து நான் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துடலாம், அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோ. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏ. ஓகே, அண்ட் தென் இது வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன், அந்த டாப் வந்து பின்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் இது வந்து நான் டி அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் ஒரு 5 மீட்டர் கொஞ்சம் தள்ளி போகிறாரு, அந்த பொசிஷன் வந்து டியும். அப்போ வந்து அது இந்த ரேடியஸ் மீட் பண்ணதில்லை இந்த டாப். ஸோ இதோட பாயிண்ட் வந்து நான் இ அப்படி வச்சுக்கிறேன், அதாவது இந்த பொசிஷன் வந்து நான் ஈன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? ஸோ இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் நம்ம பார்த்தோன்னே தெரியுது. ஓகேவா, 2 ட்ரையாங்கிள் தெரியுது. ஆப்வியஸ்லி நமக்கு இந்த சம்லேயுமே வந்து ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் ஒன்லி tan. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசின்றது எது அப்படின்னா, இங்கே பாரு, அதாவது இது பெரிய ட்ரையாங்கிள் ஹைட்டாக இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசி இந்த ட்ரையாங்கிளில் என்ன பண்ணலாம், tan 45 கண்டுபிடி. ஓகேவா, ஸோ tan 45 அதுதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, tan 45 கொடுத்துருக்காங்க. ஸோ tan 45ல இப்போ ஆப்போசிட் சைடு உனக்கு என்ன வரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆப்போசிட் சைடில் வந்து ஆர் ப்ளஸ் ஹெச் இருக்கா. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோ, ஆர் ப்ளஸ் ஹெச் பை இங்கே அட்ஜசன்ட் சைடு உனக்கு என்ன இருக்கும். இப்போது இங்கே பாரு, இது ரேடியஸ் ஆறுன்னா இந்த டிஸ்டன்ஸுமே உனக்கு ஆறு தான். புரியுதா? அதாவது இங்கே வரைய நம்பர் பிளாக்ல வரைய நம்பரு இதுவுமே வந்து உனக்கு ஆறு தான். ஸோ ஆர் ப்ளஸ் 7 தான். புரியுதா? அதாவது இங்கே இருந்து ஒரு 7 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 7 கொடுக்கலப்பா, இந்த ரேடியஸ் வந்து ஆர், அங்கேருந்து 7 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. ஸோ ஆர் ப்ளஸ் 7 தான் வந்து உனக்கு அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இப்போ tan 45 வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 1ன்னு தெரியும். ஸோ ஆர் ப்ளஸ் ஹெச் பை ஆர் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும் உனக்கு, ஆர் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 7 வரும். ஸோ ஆர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், ஹைட்டு வெறும் 7 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஹைட் ஆஃப் போல் வந்து நமக்கு கண்டுச்சாச்சு. ஹைட் ஆஃப் போல் வந்து நமக்கு 7 மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட், இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேவா, செகண்ட் பார்ட் என்ன கேட்குறாங்க, ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் கண்டுபிடித்து நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னது, இன் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ் என்ன, டிஇசி. ஓகேவா, டிஇசி. ஸோ அதே டேர்ம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த டைம் வந்து கொடுத்துருக்க ஆங்கிள் என்னது, 30 டிகிரி. குட். ஸோ tan 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி எப்படி எழுதலாம், tan 30க்கு உன்னுடைய ஆப்போசிட் சைடு வந்து ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைடில் என்னென்ன இருக்குது பாரு, அட்ஜசன்ட் சைடு அதாவது இந்த டோட்டல் லென்த் என்ன இருக்குது பாரு, ஆர் 7 5. புரியுதா? ஸோ ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 இதுதான் வந்து உன்னுடைய அட்ஜசன்ட் சைடோட டோட்டல் லென்த்து. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணு. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு tan 30 என்ன வேல்யூ நமக்கு தெரியும், 1/√3 அப்படின்னு தெரியும். சரியா, 1/√3 தான் உனக்கு tan 30 வேல்யூ. இப்போ இதை சால்வ் பண்ணிட்டாலே உனக்கு ஆர் வேல்யூ ரொம்ப சிம்பிளாக கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, √3 × ஆர் வந்து நீ என்ன பண்ணலாம், √3 ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆர் இந்த மாதிரி கொண்டு வந்தால் என்ன வரும் உனக்கு, √3 ஆர் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 வரும். இதுலேருந்து நீ ஆர் காமன் எடுத்தனா √3 - 1 வரும். √3 - 1 இஸ் ஈக்குவல் டு 12 வரும். ஸோ √3 - 1, √3 வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1.732 வருமா. அப்போ அதில் 1 போச்சு நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 0.732 இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ இதை டிவைட் பண்ணாலே உன்னோட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 12 டிவைடட் பை 0.732. ஸோ இதை டிவைட் பண்ண அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ரேடியஸோட லென்த் வந்து 16.32
39, that is 39 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள் 45 டிகிரி வச்சு நம்ம ஹைட் ஆஃப் போல் கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் செகண்ட் ட்ரையாங்கிள் ஆங்கிள் 30 டிகிரி ஹெல்ப்போட நம்ம வந்து ரேடியஸ் லென்த்தும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ 6th கொஸ்டின் பார்க்கலாம். Now question number 6. Top of a 15-meter high tower makes an angle of elevation 60 degree with the bottom of electric pole and angle of elevation 30 degree with the top of pole. What is the height of electrical pole? ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் டயக்ராம் மட்டும் போட்டிருக்கேன் பாரு. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த லென்த்தி லைன் தான் வந்து உன்னுடைய டவர் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அது இங்கே மேக் பண்ணுற ஆங்கிள்ஸ் நான் இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. ஸோ இதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உன்னுடைய போல். ஓகேவா? இதுதான் வந்து உன்னுடைய போல். ஓகே, இதுதான் வந்து உன்னுடைய டவர். இந்த போலுடைய லென்த்தை நம்ம கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இது ஜஸ்ட் நான் கொடுக்குறேன் பாரு. ஏ உன்னோட ஆல்ஃபபெட்ஸ்லாம் உங்கள் சாய்ஸ் எப்படி கொடுத்துக்கலாம். ABCDE அப்படின்னு கொடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப் ஆஃப் போல் கூட இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகேவா? இங்கே இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அண்ட் தென் பாட்டம் ஆஃப் போல் கூட இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து உனக்கு 60 டிகிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த போலோட லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். உனக்கு டவரோட லென்த் கொடுத்துருக்காங்க. டவரோட லென்த் எவ்வளோ உனக்கு 15 மீட்டர். ஓகேவா? 15 மீட்டர் தான் டவரோட லென்த். இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸுமே நமக்கு தெரியாது. அதாவது இந்த டவருக்கும் இந்த போலுக்கும் நடுவுற டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியாது. அதனால் அதை நான் என்ன பண்ணுறேன்னா as usual x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் தெரியும். அந்த 2 ட்ரையாங்கிள் நான் ஒன்று சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு 60 டிகிரி முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ தான் நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ 60 டிகிரி முடிக்கிறதுக்கு ஐ நீட் டு மேக் யூஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் EBD. ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் EBD. ஸோ இதில் வந்து உன்னுடைய tan 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு என்ன வரும் உனக்கு 15 மீட்டர் வருமா? 15 மீட்டர் பை அட்ஜசன்ட் சைடு வந்து உனக்கு எக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் வாட் √3. tan 60 வேல்யூ வந்து √3. ஸோ இப்போ இது என்ன சால்வ் பண்ணலாம்? எக்ஸ் அங்கே கொண்டு வரலாமா? ஸோ இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உனக்கு 15/√3 வருமா? ஸோ நீ √3 அதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா மல்டிப்ளை டிவைட் பண்ணனா உனக்கு என்ன கிடைக்கும்? 15√3/3 கிடைக்கும். இது நீ கேன்சல் பண்ணனா உனக்கு 5√3 வரும். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய எக்ஸ் வேல்யூ. இதுதான் வந்து உன்னுடைய எக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதாவது இந்த லென்த் வந்து முடிஞ்சிச்சு. இந்த லென்த் ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா இதை நீ கண்டுபிடிச்சா தான் அதை யூஸ் பண்ணி உன்னுடைய போல் லென்த் வந்து நீ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் இப்போ ABC இந்த மேலே இருக்குல்ல இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாரு. இன் ட்ரையாங்கிள் ABC என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் tan தான் கண்டுபிடிக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ABCயில் tan 30 டிகிரி. ஓகேவா? tan 30 டிகிரி. ஸோ இப்போ இதில் உன்னோட ஆப்போசிட் சைடு என்ன வரும்? கொஞ்சம் நல்லா பாரு. இந்த டோட்டல் லென்த் வந்து 15 பா. இந்த டோட்டல் லென்த் 15. இதிலிருந்து எனக்கு இந்த BCயோட லென்த் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? இது வந்து P இல்லை, அப்போது இதுவுமே வந்து உனக்கு P தான். அப்போது ரிமைனிங் வந்து உனக்கு என்ன வரும்? 15 - P அப்படின்னு வருமா? சொல்கிறது புரியுதா? இந்த 15 அப்படின்றது உன்னோட டவருடைய ஃபுல் லென்த்து. அதில் இந்த P போயிடுச்சுன்னா தான் உனக்கு ரிமைனிங் BCயோட லென்த் கிடைக்கும். இட் இஸ் நத்திங் பட் வாட் 15 - P. ஓகே, ஸோ 15 - P தான் வந்து உன்னுடைய ஆப்போசிட் சைடு. ஓகே, தென் அட்ஜசன்ட் சைடு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன தெரியும்? 5√3 அப்படின்னு தெரியும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு வாட் 1/√3. 1/√3 இந்த tan 30 வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த √3 கேன்சல் ஆகிடும். ஸோ 15 - P இஸ் ஈக்குவல் டு இந்த 5 இங்கே போச்சுன்னா உனக்கு மல்டிப்ளை வந்துடும். ஓகேவா? இப்போ P அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கோ. ஸோ என்ன கிடைக்கும் உனக்கு? P இஸ் ஈக்குவல் டு 15 - 5. இட் இஸ் நத்திங் பட் வாட் 10 மீட்டர். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய எலக்ட்ரிக் போலுடைய லென்த். ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் எலக்ட்ரிக் போல் இஸ் 10 மீட்டர் அப்படின்னு எழுதுரு. ஓகேவா? ஸோ இந்த சம் நம்ம போகிற எல்லா சம்முமே உனக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ஆங்கிள் இருக்குது, அண்ட் தென் டேன் இருக்குது. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டாக ஒரே மெத்தடில் போடுற மாதிரி தான் தெரியும். பட் சம்முக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய வேல்யூஸ் எல்லாமே மாறி வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நான் கொஸ்டின் நம்பர் 7 பாரு. A vertical pole fixed to the ground is divided in the ratio 1:9 by a mark on it with the lower part shorter than the upper part. If the two parts subtend equal angles at the place on the ground 25 meter away from the base of pole, what is the height of pole? So இந்த டயக்ராமில் பாருங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதுதான் வந்து போல். ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடில் டாப் இருக்குல்ல, இதுதான் வந்து உனக்கு போல் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இது வந்து உனக்கு எந்த ரேஷியோவில் பிரியுது அப்படின்னா இது வந்து ஒரு 1 டைம், இது வந்து ஒரு 9 டைம்னு பிரியுது. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 டைம்னும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9 டைம் அப்படின்னு உனக்கு புரியுது அப்படின்னு பிரியுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் கொடுத்துருது வந்து 1x அப்படின்னா இது வந்து 9x. ஓகேவா? இப்போது ஆனால் இது ரெண்டுமே மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து சேம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே மேக் பண்ணுற ஆங்கிள் அதுவும் டயக்ராமில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆங்கிள் ஒன்று சின்ன ஆங்கிளாக தெரியும். பட் கொடுத்துருக்க கான்செப்ட் என்னென்னா ரெண்டுமே வந்து சேம் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் வந்து நீ என்ன
வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன், ஆல்ஃபா யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் ஆல்ஃபா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 25 மீட்டர். அதாவது இந்த போலுடைய பேஸ்லேருந்து இந்த ஆங்கிள் மேக் பண்ணுற பொசிஷன் வந்து 25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த வேர்டெக்ஸ்லாம் நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துறேன். ஓகேவா? இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாரு, உனக்கு கொடுத்துருக்க ரேஷியோ. ஓகே, ஸோ கிவன் ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x:9x, அதாவது 1x is 9x is nothing but what 1:9 அப்படின்னு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்துடைய ரேஷியோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து 25 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு ட்ரையாங்கிளுக்கு நீ எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு வந்து tan ஆல்ஃபா எடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து tan ஆல்ஃபா இந்த சிங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு என்ன வரும், இங்கே எக்ஸ் இருக்கா, ஸோ x/25, அதாவது இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள். ஓகே, இல்லை நான் இங்கே எழுதுகிறேன் பாரு, ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் பிசிடியில் உன்னோட tan ஆல்ஃபா வந்து என்ன வரும் அப்படின்னா x/25 மட்டும் வரும். ஓகேவா? x/25, அதாவது இந்த சின்ன ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏசிடியில் உனக்கு ஆங்கிள் என்ன வரும், 2 ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் வாட், 2 ஆல்ஃபா. ஸோ tan 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு உனக்கு என்ன கிடைக்கும், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும் உனக்கு 9x + 1x வந்து 10x வரும். டினாமினேட்டர் உனக்கு சேம் அதே 25 தான் வரும். ஓகேவா? டினாமினேட்டர் அதே சேம் 25 தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலாக ஃப்ரேம் வந்துன்றாங்க. ஸோ நான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். புரியுதா? எடுத்து வந்து நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ tan 2 ஆல்ஃபா வந்து நீ tan ஆல்ஃபா டேர்ம்ஸ் எழுதிட்டா அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும், ஒரு ஐடென்டிட்டி, டிக்னாமெண்ட் ஐடென்டிட்டி என்ன தெரியும்னா tan 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா பை 1 - tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்படி ஒரு ஐடென்டிட்டி, டிக்னாமெண்ட் ஐடென்டிட்டி. tan 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா பை 1 - tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதில் தான் வந்து உன்னோட ரெண்டு வேல்யூமே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ tan 2 ஆல்ஃபா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 10x/25 இருக்கா, அதை அப்படியே எழுதிக்கோ. 10x/25 இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 tan ஆல்ஃபாவா, ஸோ 2 tan ஆல்ஃபா எவ்வளோ, x/25. ஓகே, டிவைடட் பை 1 - tan ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், x²/625 வரும். புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம்னா இது கேன்சலேஷன் உடனே அப்புறம் பண்ணிக்கோ. நான் இங்கே பண்ணுறேன் பாரு, 10x/25 இஸ் ஈக்குவல் டு இது நீ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு, 2x/25 வருமா, 2x/25 வரும். அண்ட் தென் கீழே வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்ல, 625 கிராஸ் மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன வரும், 625/x² டிவைடட் பை இன்னொரு 625 வரும். புரிஞ்சுதா? இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்ப்பா. 625 × 1 625 - x² பை 625 வரும். ஓகேவா? இப்போ இது டினாமினேட்டர் கீழே இன்னொரு டினாமினேட்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணுது, ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன்னா 10x/25 இஸ் ஈக்குவல் டு 2x/25 இன்டூ இது அப்படியே தலைகீழாக எழுது 625/625 - x². புரியுதா? டிவைட் கீழே ஒன்று டினாமினேட்டர் என்ன பண்ணுது, ரெசிப்ரோக்கல் பண்ணல, அதான் பண்ணியிருக்கேன். இப்போ நீ ஜஸ்ட் ஸ்டார்ட் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருப்பா போகணுன்னா. ஸோ எக்ஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இங்கே இந்த இது வந்து கேன்சல் பண்ணலாமா. ஓகே, 2 5s are இது 5 5s are கேன்சல் ஆகிடும். அகைன் இந்த 2 and 2மே உனக்கு கேன்சல் ஆகிடும். இந்த 5 and 25 கேன்சல் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், வெறும் 5 தான் கிடைக்கும். அகைன் இந்த 5 625 கேன்சல் பண்ணால் உனக்கு 125 கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் உனக்கு எல்லாமே போயிடுச்சு. இங்கே உனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, வெறும் 125/625 - x² தான் இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ அதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 125 இஸ் ஈக்குவல் டு 625 - x². இப்போ இதுலேருந்து x² இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த 625 மைனஸ் இந்த பக்கம் போயிடுமா. அப்போ என்ன வரும் உனக்கு, 625 - 125 வரும். இட் இஸ் நத்திங் பட் வாட், 500. ஸோ 500 ரூட் பண்ணால் நம்ம 5 × 100 எழுதலாமா. திஸ் யூ கேன் ரீரைட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 10√5 எழுதலாம். புரியுதா? அதாவது நான் உங்க எழுதி காட்டுறேன் பாரு, x = √500 5 × 100 எழுதுறேன். இந்த √100 வந்து நான் 10 அப்படின்னு வெளியே எடுத்துட்டா உனக்கு ரிமைனிங் √5 கிடைக்கும். ஸோ x = 10√5. இப்போ நம்ம கேட்குற கொஸ்டின் என்னன்னா ஹைட் ஆஃப் த போல். ஸோ டோட்டல் ஹைட் என்ன வருது உனக்கு, ஹைட் ஆஃப் த போல் உனக்கு என்ன வருது, 10x. அதான் 9x + x என்ன 10x. ஸோ 10 × x. ஸோ 10 × 10√5 10 × 10√5. therefore ஹைட் வந்து உனக்கு 100√5 மீட்டர். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஜஸ்ட்டு பார்த்துக்கோ. ஷார்ட்டாக ரீகால் பண்ணுறேன். ஸ்மால் ட்ரையாங்கிளில் ஒரு tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன். பிக் ட்ரையாங்கிளில் tan 2 ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன். வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சலேஷன் அப்புறமா நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். தென் எக்ஸ் வேல்யூலேருந்து உன்னுடைய ஹைட்டை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். லாஸ்ட் கொஸ்டின் பாரு,
A traveler approaches a mountain on highway. He measures the angle of elevation to the peak at each milestone. Peak na top. So at 2 consecutive milestones, the angle measured are 4 degree and 8 degree. What is the height of peak if the distance between consecutive milestones is 1 meter? So நம்ம வந்து அந்த மவுண்டனோட பீக்கோட ஹைட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த டயக்ராம் பாரு. ஸோ இப்போ இந்த சைடு தான் உனக்கு மவுண்டன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உனக்கு அந்த மவுண்டன் இருக்குன்னு வச்சுக்கோ. இதோட ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துக்கோ. இது வந்து உனக்கு ஏ, இது வந்து உனக்கு பி, உன்னோட சாய்ஸ் தான். ஓகேவா? ஏபிசிடி இப்படி எடுத்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு அவர் சப்போஸ் இங்கே இருக்கார் அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து அவர் மேக் பண்ணுறது 80 டிகிரி அப்படின்னு மேக் பண்ணுது. சாரி 8 டிகிரி. வெரி குட், 8 டிகிரி. அண்ட் தென் செகண்ட் வந்து மேக் பண்ணுறது 4 டிகிரி. ஓகேவா? இப்போ tan 8 tan 4 ரெண்டுமே உங்களுக்கு ஆன்சரிங் கொடுத்துட்டாங்க, வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அவர் அந்த மலையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நீ ஜஸ்ட் எம்னு எடுத்துக்கோ. ஆனால் இங்கே பார்க்குறாருல, இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணும்போது 1 மைல் டிஸ்டன்ஸ் இருக்காது, அந்த மைல் தான் டிஸ்டன்ஸ் தான். இது வந்து 1 மைல் கால் இருக்கும்ல, அந்த 1 டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது 8 டிகிரியில் இருக்குது, அங்கே வந்து ஒரு 1 மைல் தள்ளி போய் நின்று பார்க்குறாரு. அப்போ வந்து உனக்கு 4 டிகிரி ஆங்கிள் தான் ஃப்ரேம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டை வந்து h அப்படின்னு எடுத்துக்கோ. ஹைட்டை வந்து hன்னு எடுத்துக்கோ. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா லெட் ஹைட் பி h. ஓகேவா? லெட் ஹைட் பி h. இதெல்லாம் நீ கூட எழுதிக்கலாம் ஓனா. லெட் ஹைட் பி hன்னு எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில், ஓகேவா, ட்ரையாங்கிள் ஏபிசியில் உன்னோட tan 8 டிகிரி என்ன வரும், tan 8 டிகிரி அப்படின்றது வெறும் h/mன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க எதுவுமே இல்லை, ரெண்டுமே வேரியபிள் தான். நமக்கு இந்த ஹைட்டும் தெரியாது, அவர் ஃபஸ்ட்டு எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது h, இது m, இவ்வளோ தான், முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரையாங்கிள், அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் பாரு. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடியா, ஏபி அண்ட் டி. ஸோ இதில் பார்க்கும்பொழுது உனக்கு tan 4 டிகிரின்னு வரும். tan 4 டிகிரிலையுமே உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைடு மட்டும் உனக்கு +1 வரும். ஓகேவா? பிகினிங்கில் பார்த்த டிஸ்டன்ஸோட 1 மைல் எக்ஸ்ட்ரா தள்ளி நிற்கிறாரு. ஸோ m +1 எழுத போகிறேன். ஸோ m +1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டுத்துலையுமே இருக்கிற m தான் ஈக்குவல் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கேயே என்ன பண்ணலான்னா இப்போ இதுலேருந்து m மட்டும் எடுத்துனா உனக்கு என்ன வரும், h/tan 8ன்னு வருமா, tan 8 டிகிரி. ஓகேவா? அதே மாதிரி இதுலேயுமே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. m+1 இங்கே போயிட்டோம். m+1 இஸ் ஈக்குவல் டு h/tan 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நீ m மட்டும் எடுக்கிற அப்படின்னா உனக்கு என்ன வரும், m இஸ் ஈக்குவல் டு h/tan 4 -1 எழுதலாம், -1 எழுதலாம். ஓகேவா? இப்போ m உடைய வேல்யூ இது, m உடைய வேல்யூ இது. therefore இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பண்ணலாம். m உடைய வேல்யூ ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன பண்ணலாம், ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம்னா h/tan 8 is equal to h/tan 4 -1. ஓகேவா? இப்போ இந்த -1 ஆப்போசிட்லையும் இந்த h டேர்ம் இங்கேயும் கொண்டு வந்துடுறேன். புரியுதா? அதாவது h டேர்ம் வந்து நான் டுகெதராக கொண்டு வர போகிறேன், ஒரே சைடில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1ன்னு வந்துடுமா அப்போ. ஓகே, ஸோ 1ன்னு வரும். 1 is equal to h/tan 4 minus h/tan 8. ஓகேவா? h/tan 8. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா h வந்து காமன் எடுக்கலாம். அப்போ h நான் காமன் எடுத்தேன் அப்படின்னா உனக்கு என்ன வரும், 1/tan 4 வருமா. 1/tan 4 minus 1/tan 8 is equal to 1. அதாவது LHS RHS மாற்றிருக்கேன், உனக்கு வேரியபிள் தான் தேவை, அதனால LHS RHS மாற்றிருக்கேன். ஸோ h is equal to, இப்போ இந்த டேர்ம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் சைடில் போக போகுது, அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு போகிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா h, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன வரும், tan 8 minus tan 4 by ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணோம், tan 4 tan 8. ஓகேவா? நீ வந்து அந்த டிகிரி சிம்பிள் போட்டுகிட்டே வா. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பாரு, இது இந்த பக்கம் வந்தால் என்ன மாறும், அப்படியே கம்ப்ளீட்டாக ரெசிப்ரோக்கலாக மாறுமா. ஸோ ரெசிப்ரோக்கலாக மாறும்போது இதோட வேல்யூ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். tan 4 into tan 8 இதான வேல்யூ, அது டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 0.0699 multiply with 0.1405 divided by tan 8 minus tan 4, இதை மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 0.1405 minus 0.0699. ஓகேவா? ஸோ இதை நீ பண்ண அப்படின்னா உனக்கு மேலே மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து 0.00982 அப்படின்னு வரும். கீழே சப்ரேட் பண்ணும்போது உனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 0.0706 வரும். இது டிவைட் பண்ணால் உனக்கு வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக 0.14 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ. டெசிமல் மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன்லாம் நீயே போட்டுக்கோ.
புரிஞ்சுதா? ஜஸ்ட் இந்த மெத்தட் மட்டும் டீச் பண்ணிட்டேன். ரஃப் காலமில் போகிற பார்ட் எல்லாமே நீ பண்ணிக்கோ, சரியா? ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் 8th கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஒன்றில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்து எம்முடைய வேல்யூ வந்து நீ ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எப்பவுமே வந்து என்ன பண்ணால் மினிமம் நீ 2-3 டைம்ஸ் போட்டு பார்த்தா தான் வந்து உனக்கு ரொம்ப தரவாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இஃப் யூ லைக் மை explanation, please hit like and share it with your friends and ask them to support our channel by subscribing and hitting the bell icon to get the notifications. Thanks for watching. Take care. Bye bye. See you.